வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நாங்கள் காலையில் எங்கே கிளம்பி வந்துட்டோன்னா கொடைக்கானல்லேருந்து ரூம்லேருந்து எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகி காலை டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்தோம். வர வழியிலேயே சாக்லேட் ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போனாங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ள சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க, அதாவது ரியலிஸ்டிக்காக எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் எதுவுமே இல்லாமல் சாக்லேட் ஃப்ரெஷ்ஷாக எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு காமிச்சாங்க. இந்த இருக்குது அதனுடைய சின்ன அந்த பசங்க வந்து நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு. சாக்லேட்டை போடுறது, அது எத்தனை நாள் ப்ராசஸ் பண்ணுறது, எத்தனை மணி நேரம் அதை ஹீட்டை இது பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. நல்லா கேட்டோம். அப்புறம் இது எல்லாருக்குமே சொல்கிறாங்க, போகிறவங்க எல்லாருக்குமே நம்ம பார்த்தோன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாங்க. அவங்க அதை பேக் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்படி எல்லாமே டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. அப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ் சாக்லேட் அங்கனே அப்படியே கொடுத்தாங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் உண்மையான ரியலிஸ்டிக்கான ஒரு தரமான ஒரு சாக்லேட்னால் இங்கே தான் கிடைக்குது. இங்கேயே நிறைய கடைகள்லாம் இருக்குது, ஆனால் சில முக்கியமான கடைகளில் தான் தரமானது கிடைக்குது. அதை நாங்கள் பார்த்து வாங்கினோம். இந்த மரங்கள் காமிக்கிற இடம் பேரிக்கா மரம். இது ஃபுல்லாகவே இது ஜூன் ஜூலையில் தான் பேரிக்காய் காய்க்குமா. இப்போ நாங்கள் போன நேரம் ஃபுல்லாக மரம் காஞ்சு போயிருந்துச்சு. அதை பின்னாடி கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்புறம் சுட்டி மகளுக்கு தேவையான சின்ன சின்ன சாக்லேட் கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆயில், அதான் இந்த யூக்கலிப்டஸ் ஆயில், அது ஒரு பாட்டில் வாங்கினேன். சாக்லேட்ஸ் ரொம்ப வாங்கலை, ஏன்னா நம்ம அவ்வளோவா ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சு அவ்வளோவா சாப்பிட மாட்டோம். அப்பாவும் சுட்டி மகளும் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சில சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு ரொம்ப வாங்கலை. சாக்லேட்ஸ் வாங்கினோம், பார்த்து வாங்கினோம். அவள் அது வேணும் இது வேணும்னா அப்புறம் அதெல்லாம் சாப்பிட மாட்டா, வம்பா போயிடும். வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட மாட்டா சுட்டி மகள். சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு தேவையான ஒரு பொம்மை சாக்லேட்டும் கொஞ்சமாக ஏதோ அவளுக்கு பிடிச்சதை சாக்லேட் வாங்கிட்டு மற்ற எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்தோம். கடையில் என்னென்ன இருக்குது, என்ன சாக்லேட்டு, எவ்வளோ, என்ன ரகத்தில் வச்சுருக்காங்க, என்ன ரேட்டு, எல்லாமே சுற்றி பார்த்தோம். எல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு தேவையான சாக்லேட் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு அப்படியே அடுத்த இடத்த பார்க்குறதுக்காண்டி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ அடுத்த இடத்த பார்க்குறதுக்காண்டி அப்படியே காரில் ஏறி வந்தோம். பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. கொடைக்கானலில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் நாங்கள் போன மாதம் கொஞ்சம் இதாகனால இது இந்த இடம் காமிக்கிற இடம் சூசைட் பாயிண்ட்டு. இதுக்கு நிறைய கூட்டம் இருந்ததுனால நாங்கள் இறங்கி உள்ளே போகலை. வெளியில் இருந்த மணிக்கு வியூவை காமிச்சிட்டு இப்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்கிற ட்ரிப்பு ஃபாரஸ்ட் ட்ரிப்பு. அதாவது முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ளே போய் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே எங்களுக்கு கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது பேமெண்ட்டு தான், ப்ரமோஷன் கிடையாது, ஃப்ரீ கிடையாது. நாங்கள் காசு கொடுத்து போனதான் எல்லாமே. இப்போ அந்த காரை அவங்க புக் பண்ணி அவங்களே கொடுத்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி. அதனால தான் நம்ம வெளியில் யாரையும் கூப்பிட்றத விட ஒரு நிறுவனம் மூலயமா நம்ம போகிறது சேஃப்டி இல்லையா, அதனால் அவங்களையே கூட்டிகிட்டு போனோம். அந்த அண்ணன் பரத்னு ஒரு டிரைவர் எங்களுக்கு வந்தாங்க, ஒரு அண்ணன் வந்தாங்க. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் அடுத்த வீடியோவில் வரும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நம்ம பாஸ் வாங்கணும். அந்த பாஸ் வாங்குகிற ப்ராசஸும் சொல்லியிருக்கேன் நான், அதையும் கேட்டுக்கோங்க. அப்புறம் உள்ளே போகும்போது பிளாஸ்டிக் பொருளோ கேரி பேக்கு, அதாவது நம்ம சாப்பாடு நம்மளுடைய உணவுகளுமே உள்ள அளவு கிடையாது. ஸ்நாக்ஸாக அப்புறம் சாப்பாடாக எதுவுமே உள்ள அளவு கிடையாது. அப்படியே இருந்தாலும் நம்ம காருக்குள்ளே வச்சு கதவு டோர்லாம் லாக் பண்ணிடணும். வெளியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டாங்க. அது கரெக்டு தான், உண்மை தான், அப்படி தான் இருக்கணும். வனவிலங்குகளை பாதுகாக்கணும், மரங்களை, இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் போகிறவங்க எல்லோரும் கொஞ்சம் முயன்ற அளவு அதை கடைபிடிங்க. அது நம்மளுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கோ காட்டுக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கே அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் நல்லா அந்த செடி கொடிகள்லாம் நல்லா வாழ்ந்தாதான் நாம் ஆரோக்கியமாக நம்ம கொஞ்சம் ஆண்டுகள் கூட வாழ முடியும். சரியா? அதனால் போகிறவங்க தயவு செய்து எனக்காண்டி இங்கே ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சார்பாக கேட்டுக்கிறேன், கொஞ்சம் இயற்கையை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கேரி பேக் எதுவுமே எல்லாமே ஒரு இது பேக் பண்ணி அதுக்காண்டி கொண்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பேக் பண்ணி சேஃப்டியாக கொண்டாந்து எங்கே கொண்டாந்து டஸ்ட்பின் போடணுமோ அங்கே போடுங்க. அங்கங்கே போட்டுறாதீங்க. அங்கே விலங்குகள் நிறைய நடமாடுது, குரங்குகள்லேருந்து எல்லாமே நடமாடுது. மரங்கள் முதல்ல அழிஞ்சிரும். இதெல்லாம் பைன் மரம். இந்த பைன் மரத்தோடைய பயன்கள்லாம் கூகுளில் அடித்தாலே வருது. வீட்டு மரச்சாமான்கள், அப்புறம் இந்த சாயம், அந்த மரம் வெட்டி வச்சுருக்காங்கல்ல, அதில் அந்த தோல் பட்டையிலேருந்து தான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுகளுக்கு சாயம் தயாரிக்காங்களாம். அதிலேருந்து தான். அப்புறம் பேப்பர்ஸு, அட்டை, அந்த மாதிரி தயாரிக்காங்க.
அப்படின்னு அந்த டிரைவர் என்ன நிறைய எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போனாங்க. சூப்பராக இருந்தது. அந்த ஜேர்னி வந்து உண்மைக்குமே அந்த ஃபாரஸ்ட்டில் போகிற அந்த ஒரு இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது உணரத்தான் முடியும், சொன்னால் யாருக்கு புரியல, ஆனால் உணர்ந்தால் தெரியும். சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு நல்லா இருந்தது. சொற்று இல்லாமல் இருக்க முடியல அங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா சில இடங்கள், நிறைய இடங்கள் எங்களால் பார்க்க முடியாமல் போச்சு. ஏன்னா நாங்கள் போன மாதம் அப்படி. இப்போ வந்து இந்த தைப்பொங்கலுக்கு நம்ம போனோன்னா மேக்ஸிமம் இடங்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. 2 விஷயம். ஒன்று மிஸ்ட்டு மறைச்சிருது, இன்னொன்று மக்கள் கூட்டம் அதிகம் இருக்குது. ஏன்னா இந்த லீவு வந்து 1 வீக் கண்டினியூஸாக லீவ் கிடச்சிருச்சா, அதனால் கூட்டம் நிறைய இருக்குது. அதனால் சில இடங்களை எங்களால் சரியாக பார்க்க முடியல. குறிப்பிட்ட இடங்களை பார்த்தோம், அது திருப்தியாக இருந்தது, நல்லா பார்த்தோம். இப்போ புது மரங்களுக்கெலாம் கன்று நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த க்ரீன் கலரில் சுற்றி சுற்றி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து அந்த பைன் மரத்துடைய புது மரங்கள், சின்ன சின்ன கன்று இப்போ தான் நட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பல வருஷங்களான மரங்கள். இது வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பல வருஷமான மரங்களை எடுத்துருவாங்களாம். அதுக்காண்டி அதை இது பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து யாருமே இடையில ஃபோன் வந்துருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் குரல் கொடுக்கன்னா, எங்களுடைய மைக்கை நான் மறந்து போய் நான் வச்சுட்டு போயிட்டேன். அங்கே வந்து குரல் இப்படி ட்ராவலிங்கில் குரல் நம்ம பேசினா கிளியராக உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வீட்டில் வந்து குரல் கொடுக்குறேன். எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம், ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இந்த காடுகளை நல்லா அங்கே நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். காலையில் 7 to 9க்குள்ளே நம்ம அந்த ஆஃபீஸில் போய், கொடைக்கானலில் இருக்கிற அந்த ஆஃபீஸில், ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் பர்மிட் வாங்குறதுக்கு லைனில் நிற்கணும். ஒரு ஃபார்ம் கொடுக்காங்க. அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி உள்ளே கொடுக்குறதுக்கும் லைனில் நின்று உள்ளே கொடுத்து அந்த 9 மணிக்குள்ளே அந்த இது காலியாக போயிடும், ஃபார்ம் காலியாக போயிடும். குறிப்பிட்ட பேருக்கு தான். ஒரு நாளைக்கு 50 கார், வண்டி, வாகனம் 50 வண்டிகளுக்கு பர்மிட் கொடுக்காங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிற இடம் வந்து எக்கோ பாயிண்ட்டு. எக்கோ பாயிண்ட்டு தொப்பி தூக்கும் பாறையா? இதுதான் எக்கோ பாயிண்ட்டு. ஆமாம், எக்கோ பாயிண்ட் இதுதான். இங்கே சவுண்டு விட்டால் எக்கோ அடிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து அங்கே அந்த ஏரியாலாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால வேலி போட்டு உள்ளெல்லாம் விடாமல், அந்த சைடெலாம் விடாமல் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் அலோடு கிடையாது. அந்த போயிட்டு வராங்க பாருங்கள், அந்த பக்கம் போகணும், ஆனால் அந்த பக்கம் அலோடு கிடையாது. இது வந்து எக்கோ பாயிண்ட். நம்ம கீழெல்லாம் மிஸ்ட்டு மறைச்சிருக்கு பாருங்கள், ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரில. ஆனாலும் நம்ம வந்து வியூ பார்க்குறதுக்காண்டி ஒரு டவர் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. அது மேலே ஏறி நம்ம பார்த்தோன்னா வியூ தெரியுது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இதே நம்ம செப்டம்பர் மாதம் வந்தோன்னா அரிய வகை பூக்கள்லாம் பூக்கும், பூக்கண்காட்சி நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது சரியான ஒரு மந்தாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம போகணும், அதுதான் ரொம்ப நல்லது. ஆனால் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் ஃபாரஸ்ட் வியூஸ் இருக்குது, முடியலை. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள், சரியா? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆதரவு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்றைக்கும் வேணும். இன்னும் இதில் விட்டு போன சில விஷயங்களும் விட்டு போன சில வியூஸும் அடுத்த வீடியோவில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம், ஓகேவா? என்றைக்கும் நம்மளுடைய ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.